சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு கேள்வி என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரிந்து தொங்குது. நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா 6க்கு 3 சைஸ்ல. 6க்கு 3 ஆரம்பத்துல அவசகுணமா இருக்க, செத்த பிறகு சுடுகாடு தான் 6க்கு 3 சைஸ்ல குடி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல விட்டுருக்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா மீன் முள்ளு தலையா. கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? அவ்வளவுதானா? வாங்க ஏழைகளா. மணினே நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய் அவன் எல்லாம் வேலைய விட்டு போச்சு. வேலையில போற அண்ணா அண்ணே அந்த பொண்ணு கூட பழகணும். அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியாவை கட்வான். டேய் ஒரு கட்டு கொடு. ஆமா இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேண்டா ஐடியாவை. டிஸ்கவுண்ட். நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போடா அப்படி. அண்ணே இந்தாங்கண்ணே. அட வேணாம்பா. நீ வேற என்ன ஐடியா? அண்ணா வேணாம்பா. அண்ணா ஐடியா வேற வாங்கிக்கப்பா. அண்ணே நான் எங்கடா போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும். அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமாண்ணே இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி. ரோட்டு மேல நடந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து என்னது இவரு வேலையில சேர்றதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல உன்கிட்ட. டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கடா ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு அவன் கையில அண்ணா ஐடியா சொல்லு. நீ சொல்லு. எந்த வேலை என்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டுடலாம். பாரு அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. ஐயா அவளை தப்பா நினைச்சுக்காதீங்க. பழக்க தோஷம். டேய் எந்திரா. என்னப்பா தொப்பக்கட்டின கால்ல வந்துட்டீங்க? ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வாங்க வர்ற முதலாளி வேலை வாங்க வந்திருக்க முதலாளி. அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாலேயே முதலாளிங்கிறீங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க. இப்ப போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க. அதுக்குள்ள ஹோட்டலை விரிவுபடுத்திடுவேன். அப்ப வேலை போட்டு தரேன். போங்க. சரி வா மார்த்தாண்டா போலாம். இப்படி வருஷக்கணக்கா எப்படிங்க காத்துட்டு இருக்கிறது? இப்பவே அரைப்பட்டி கால்பட்டி சார். உங்களை பார்த்தா பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி தெரியலையே. ஊர்ல பஞ்சத்துக்கே நீங்க தான் காரணம் மாதிரி தெரியுது. வீட்டுல அப்பா பட்னி அம்மா பட்னி. முதலாளி எங்களுக்கு தெரியாத வேலையே கிடையாது. இது முதலாளி அம்மா தானே? முதலாளி இந்த ஹோட்டல் வேலையில எங்களுக்கு தெரியாத நெளிவு சுழியே கிடையாது. ஒரு பக்கம் ஆக்கண சாப்பாடு அப்படியே கிடக்கும். இன்னொரு பக்கம் கல்லாப்பட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கும். ஆமா சாம்பார் குறைய ரசம் சாம்பாராகும். ரசம் குறைய சுடுதண்ணி ரசமாகும். சட்னி குறைய புண்ணாக்கு தேங்காவை மாறும். எதே சாம்பார் சட்னியா? இது என்ன உடுப்பி ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஹாட் டாக், ஹாம்பர்கர், சாண்ட்விச், பீசாஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இன்டர்நேஷனல் லெவல்ல ஐட்டங்களை போட்டு ஜனங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறேன். இங்க வந்து சாம்பார் சட்னி வடகரின்னு அசிங்கமா. முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பா. ஐயோ எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், வேலை கிடைச்சா போதும். பெரிய இம்சியா இருப்ப போல இருக்க. யாருப்பாங்க? முதல்ல இவங்க 2 பேரும் கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளு. நீ எந்திரிச்சு உள்ள போமா. அதை ஏன் உள்ள போக சொல்ற? சாப்பாடு நல்லா இல்ல தொட்டுல என்ன தொட்டுக்குங்களே? நாங்க வெஜிடேரியன் இல்லையா? நோ வெஜிடேரியன். வேற டிஃபன் எதுவும் இல்லைங்க. நீ யாரா? புதுசா சேர்ந்திருக்கேன். டிஃபன் எதுவும் இல்லைங்க. முதலாளி என்னமோ இருக்குன்னு சொல்றாரு. நீ யாரா இல்லன்னு சொல்றதுக்கு? பிளாடி இனிமே இந்த பக்கம் வந்த
கைய உடைச்சிடுவேன். வரமாட்டேன்ல? தம்பி, உனக்கு எந்த முட்டாப்ப இங்க வேலை இல்லைன்னு சொன்னது? நீங்கதான். உனக்கு இங்க வேலை உண்டு. நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம். ரொம்ப நன்றி. இல்ல இல்ல அப்ப மார்த்தாண்டா, ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு உன்னை புடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே லவ் ஸ்பீக்கர் வச்சு தெரு தெருவா பாடிட வேண்டியதானே? வேற என்னென்ன பண்றது? ஐடியா சொல்றேன், பணத்தை வெட்டு. டேய் கட்டு. டேய், என்ன மூஞ்சி டபிள்யூ மாதிரி வச்சு கொடுக்குற? வேண்டாம் போ. அண்ணே வாங்கி. அட வேண்டாம்ப்பா. அண்ணே பாரு, நீ கள்ளங்கப்படம் எல்லாம் வளர்ந்துருக்க. மார்த்தாண்டா, ஒரு பொண்ணு உன்னை புடிச்சிருக்குன்னு சொன்னான்னா எனக்கு உன்னை புடிச்சிருக்கு, எப்ப சினிமாவுக்கு போலாம், எப்ப பீச்சுக்கு போலாம், எப்ப ஓடி போயிடலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லவ் இம்ப்ரூவ் பண்ணுப்பா. முதல்ல ஒரு பொக்கையை வாங்கிட்டு போய் அவ கையில வை. ஐ லவ் யூன்னு வாயில சொல்லு. இப்படி எல்லாம் பண்ணணுமா? அதான்ப்பா லவ். சரி மார்த்தாண்டா, நான் சொல்றேன் கேளு. மச்சான், மூட்டை கட்டுறாங்க. மூட்டை கட்டுறானுங்களா? இவனுங்களை நம்பி நான் கோட்டைக்குள்ளேயே ட்ரை கிளீனிங் நடத்தாம ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏதாவது கோல் சொல்லிட்டியா? நான் இல்ல, என் டெவலப்மெண்ட்ல கண்ணு வைக்கிற ஆளே நீதான். மச்சான் அப்படி செய்வேனா? நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். பின்னாண்ட ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க. பா, விடக்கூடாது, அவங்கள போய் மடக்கணும். டேய், எதுக்குடா ஸ்டைல் பண்ற? இப்ப நம்ம சோகமா போகணும். தலையை கீரிக்க எங்க மூஞ்சி. தம்பி, நாங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருங்க. அதுக்காக வீட்டை விட்டு மட்டும் போகாதீங்க தம்பி. ஐயே, அதுக்கு இல்லண்ணே, மனசு சரியில்லை, அதுதான் ஊருக்கே போலான்னு. மச்சான் எதுக்கு இருக்காரு? மனச செலவு பண்றது தானே. சொல்லுங்க மச்சான். உலகத்துல அத்தி பூத்த மாதிரி எப்பாவது ஒரு தடவை தான் நல்லவங்க போறீங்க. உங்களை விட்டுட்டு எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதுங்க தம்பி. சரிடா. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல் இருக்கு மணினே. குழப்பறதுக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா. குழப்பறதுக்கு வந்திருக்கேன்னு தானே சொல்றா, கெடுக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே. அப்ப அந்த பொண்ணு உன்னை வெறுக்கல, விரும்புறா. நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு. விருப்பம் இல்லாதவங்களை எப்படி நான் அடிக்கடி போய் பாக்குறது? ஐயோ, பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே. எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம், போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம். இத புரிஞ்சுக்கிட்டவன் சைடுல 3 நாள் கூட வச்சுக்கலாம். புரியாதவன் உன்ன மாதிரி ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணு பார்த்தா எல்லாம் சரியா போயிடுன்றியா? சவாலுக்கு சவால். சவால் சொல்றா. மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டு திரும்ப வேண்டியதுதான். சப்போட்ட தலையா, நீ சும்மா இருக்க மாட்டே. இந்த பாரு, இவனை கூட்டிட்டு வந்ததை விட நீ ஒரு பூனையவே மடியில் கட்டி வந்திருக்கலாம். ஏன்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க? மார்த்தாண்டா, இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப லேட் பண்ணாம தம்பி, நாங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருங்க. அதுக்காக வீட்டை விட்டு மட்டும் போகாதீங்க தம்பி. ஐயே, அதுக்கு இல்லண்ணே, மனசு சரியில்லை, அதுதான் ஊருக்கே போலான்னு. மச்சான் எதுக்கு இருக்காரு? மனச செலவு பண்றது தானே. சொல்லுங்க மச்சான். உலகத்துல அத்தி பூத்த மாதிரி எப்பாவது ஒரு தடவை தான் நல்லவங்க போறீங்க. உங்களை விட்டுட்டு எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதுங்க தம்பி. சரிடா. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல் இருக்கு மணினே. குழப்பறதுக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா. குழப்பறதுக்கு வந்திருக்கேன்னு தானே சொல்றா, கெடுக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே. அப்ப அந்த பொண்ணு உன்னை வெறுக்கல, விரும்புறா. நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு. விருப்பம் இல்லாதவங்களை எப்படி நான் அடிக்கடி போய் பாக்குறது? ஐயோ, பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே. எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம், போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம். இத புரிஞ்சுக்கிட்டவன் சைடுல 3 நாள் கூட வச்சுக்கலாம். புரியாதவன் உன்ன மாதிரி ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான். அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணு பார்த்தா எல்லாம் சரியா போயிடுன்றியா? சவாலுக்கு சவால். சவால் சொல்றா. மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டு திரும்ப வேண்டியதுதான். சப்போட்ட தலையா, நீ சும்மா இருக்க மாட்டே. இந்த பாரு, இவனை கூட்டிட்டு வந்ததை விட நீ ஒரு பூனையவே மடியில் கட்டி வந்திருக்கலாம். ஏன்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க? மார்த்தாண்டா, இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப லேட் பண்ணாம உடனே போய் அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு. பின்னாலே அவன் ஓடி வரானா இல்லையான்னு பாரு. டக்குன்னு ஒண்ணு சொல்ற மார்த்தாண்டா, இவனுங்க இருக்காங்களே. தம்பி, நான் சொல்றேன் போ, நீ போடு. சரி, நீங்க சொல்றீங்கிறதுக்காக கடைசியா ஒரு முறை போயிட்டு வா. தம்பி, ஐடியாவுக்கு போனா நமக்கு விடாத. விடாத. அதுக்கு நீ கடிச்சு வாயிலே குத்துவேன். ஆச்சா ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல. உங்களையா இருந்தா என்ன பிரசவமா இருக்கு. உனக்கு டைம் ஆகல? 3 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம். வெட்டு. இங்கயா? இங்க இல்ல, இங்கயா? அங்க. இங்கயா? டேய், அவங்களுக்கு எல்லாம் கல்கண்டு கொடுத்து அனுப்பு. சின்ன பசங்களா வாயை திறங்க, பெரியவங்களா கை நீட்டுங்க. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. சார், வாழ போற இடம் வலது கால வச்சு வரட்டுமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பர்மனன்ட் போயிட்டு போல் இருக்க. ஹலோ, எஸ், மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்கா? சரி,
சரி கிராமத்துலயா? நோ நோ, அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன் எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லுடைக்க ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க, போறியா? யோ போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனில இருந்து போன் பண்ணி 150 கோடி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமான்னா நோ டைம்ட்ட. ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா, அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது, இறங்கி நான் பேசுறான். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே. இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா வீணா பொம்பளை போலாதே, அப்புறம் அவஸ்தைப்படுவேன். அனுபவத்தை சொல்றேன் கேட்டுக்க. ஏன் சார், உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. எஸ். கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ். அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. எஸ். அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. யா, எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிடு. ஆனா இவர்தான் இருக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனால தான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். மச்சான் அதே மாதிரிது ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். சீ, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கல. பனி சார், ஐ லவ் யூ சார். அடிங்கோ போ மகளே, புடா. டேய் புடா அவள, புடா. லவ் பண்ற மூஞ்சாத புடிங்கடா டேய். என் கையில புடிச்சு புடிங்கடா விடாத. ஹலோ ஹலோ, கமிங் எனிஸ். எனி ஐடியா வாண்டட்? ஹெல்பிங் நேச்சர். நோ, உங்க ஐடியாவும் படிச்சாச்சு, பாட்டும் பாடியாச்சு. இனிமே உங்க ஐடியா தேவையில்லை. டேய் செங்கோடா, ராணிய சாய்ந்து அழைச்சிட்டு வரேன். ரூமை கிளீன் பண்ணி வை. சரி, பாய். மணியனே, இனிமே கட்டு கட்டு. டேய் பாவாட, ரொம்ப லொல்லு பண்ணாத. பேசுறதுக்கு சாப்பிடுறதுக்கு வாய் முக்கியம். கிழிஞ்சு போயிருப்போம். எடுப்பு சோறுலாம் எகத்தாளமா பேசுறான். அவன் ஐடியா வேற வேணான்ட்டு போறான். இப்பதான் இவரை நம்பி நான் வேலை வேற வாங்கியிருக்கேன். மச்சான் வேலை வித்துடலாமா? எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு ஒன்னை வச்சு ஏத்திட்டு அப்புறம் நான் வேலை வித்துறேன்டா. அங்க அங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ உடைஞ்சிடும். பரவாயில்ல ப்ளீஸ். நீங்கள் விரைவில் அம்மாவாக போகிறீர்கள். நானா? சரி நீ நீங்கள் விரும்பிய பெண்ணை அடைவீர்கள். உங்கள் எதிரி உங்கள் பின்னால் இருக்கிறான். மிஸ் ஆயிடுச்சு. பப்ளிக் லெட்ரின் கொஞ்சம் கப்ஸ். ராணி, ரூம் சுத்தமா இல்ல. ஒரு நிமிஷம் ஓகே, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஏண்டா எருமை, வா மாட்டான்டா, நீ வந்து ஒரு குளியல் போடு. இந்த எருமைகள்லாம் ஏன் தண்ணியில ஊறுதுன்னு நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். என்ன சுகமா இருக்கு தெரியுமா? யாரு கேட்டதுதான் மாத்திர. ராணி வேற வந்திருக்கா. மகாராணியா? மகாராஜா வரல? ஏய் மடையா, என்னோட ராணி வந்திருக்கா. இதெல்லாம் பார்த்தா நான் இன்னொரு பொண்ணுக்கு அலைய வேண்டியதுதான். ஏன் அவங்க பார்த்தா என்ன? அவங்களுக்கு குடிக்கிறதுனா பிடிக்காதா? அட வர சொல்லுப்பா. ஏய், நான் ஏன்னு நினைச்சுதானடா ஏன் கூட பழகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்தா சப்ளையர் வீடு மாதிரியா இருக்கு. ஓஹோ, பணம் தானே உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொல்லுது. அதை முதல்ல கட் பண்றேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எப்படி நீச்சல் அடிக்கிறேன்னு பாக்குறேன். வேண்டாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாப்ப வீசுது. வீசட்டும், பரவாயில்ல. ஒழுகுது. ஒழுகட்டும், பரவாயில்ல. இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது பாருங்க, உங்ககிட்ட எதெல்லாம் நீங்க மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். வாங்கடா, கொண்டி வாங்கடா. இல்ல இருந்தாங்க வாங்கடா. கத்தாதரா. என்ன மச்சான், நம்ம பேட்டைக்கு வந்து நம்ம பைனான்சர எந்த பேராளி பையன் அடிச்சு போயிருக்கிறான். சரி விடுற. முடியல மச்சான். மச்சான் வா மார்த்தாண்டா, உன் வில்லங்க செஞ்ச வேலையை பாத்தியா?
பொட்ட பசங்க ஒரு பொம்பளை கிட்ட காட்ட வேண்டிய வீரத்தை இவங்கிட்ட போய் காட்டியிருக்கானுங்க. நீ ஏன் சொல்லு மச்சான்? சொல்லிட்டே இருக்க சும்மா. மாத்தாண்டா, பட்டணத்து பொண்ணு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், ராணி தான் உன் பொண்டாட்டி. நான் செத்தா கூட பரவாயில்ல, ராணி தான் உனக்கு பொண்டாட்டி. செங்கோடா, என்ன அவமானப்படுத்துறாங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். என்ன ராணியோட மானம் தெருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா எனக்காக மத்தவங்க அடி வாங்குறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் பேடி வயிற்றுல பிறக்கலன்னு காட்டிட்டு வரேன். தம்பி, இப்படி கோவப்பட்டீங்கன்னா அவனுக்கு தான் லாபம். அவனுக்கு உள்ளூர்காரனுங்க. அவனுக்கு நினைச்சா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அவனுக்கு கோர்ட் பாக்கெட்டுக்கு வந்து சேரும். தம்பி, உங்களோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா அந்த பொண்ணை தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். அப்பதான் என் மனசு சாந்தி அடையும். நானும் ஒரு காலத்துல காதலிச்சவன் தான். அதனாலதான் உங்க உண்மையான காதல் நல்லபடியா நிறைவேறதுக்கு முதல் தடவையா பணம் வாங்காம நான் ஐடியா சொல்றேன். எப்பவுமே காதல் விஷயத்துல கத்திய தூக்க கூடாது, புத்தியத்தான் தூக்கி பார்க்கணும். அவங்கள தந்திரமா தான் மடக்கணும். இப்ப ராணியை வெளியே விடாம அடைச்சு வச்சிருப்பானுங்க. முதல்ல அந்த பொண்ணை வெளியே கொண்டு வரணும். அப்புறமா தான் அவன்கிட்ட மோதலுக்கு நாள் பார்க்கணும். ஓ, ராணிக்கு நெருங்கின ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்களா? அங்கிள், கொஞ்சம் ராணி கூப்பிடுறீங்களா? ராணியாவது கோணியாவது அவளை நீ பார்க்க முடியாது. 5 நிமிஷம். ஒரு முக்கியமான பத்திரத்துல ராணி கையெழுத்து போடணும். ப்ளீஸ் அங்கிள். அனாதை குழந்தைங்க பாவம் இல்ல. இனிமே அனாதை விடுதிக்கெல்லாம் வரமாட்டான். மரியாதையா இடத்த காலி பண்ணு. இப்ப நீங்க ராணி கூப்பிட போறீங்களா இல்லையா? முடியாது. பசங்களா, வாங்க 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 வாங்க. அங்கிள் கவனிச்சுக்கோங்க. வாங்க 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 வாங்க. யார் நீங்க? யார்? போங்கடா, போங்க. வேண்டாம், உள்ள வந்தீங்க. போங்க, போங்க. இழுத்தீங்களா? போங்கடா, டேய், தள்ளுங்க, தள்ளுங்க. குடிங்கடா என்ன? டேய், டேய், அமுக்காத. டேய், தள்ளுடா, தள்ளு. போங்கடா. சீக்கிரம் வா. போங்கடா வெளியே. போங்கடா, போங்கடா. டேய், ராணி, ராணி, ராணி. மாத்தாண்டா, சரி சரி, நாளைக்கு தான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கல. அம்மாவுக்கு தூது அனுப்பிச்சு